ஆல் இண்டியா ரேடியோ, கோயம்புத்தூர் வானொலி நிலையம், வெள்ளி அலைகள், கோவை வானொலி வெள்ளி விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக வழங்கப்படும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது நாடகங்கள் பற்றிய நினைவலைகள். வழங்குபவர் என். சுப்பிரமணியம் அவர்கள். 25 ஆண்டுகள் வெள்ளி விழா. நமது கோவை வானொலிக்கு வாழ்த்துவோம். எஸ். பூமிநாதன் அவர்கள் எழுதிய அதிர்ஷ்டம் அழைக்கிறது மங்களகரமாக ஆரம்பித்த நாடக தொடர்பு இன்னும் மகிழ்ச்சியாக சங்கிலி தொடராக தொடர்ந்து கொண்டே உள்ளது. கோவை வானொலி தயாரித்து ஒளிபரப்பிய நாடகங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கிறோம். அது ஒரு மலரும் நினைவுகளாக நேயர்களான உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எத்தனையோ சமூக நாடகங்கள், சரித்திர நாடகங்கள், விஞ்ஞான நாடகங்கள், கவிதை நாடகங்கள். அடே அப்பா, பரீட்சார்த்த நாடகத்தை விட்டுவிட்டோமா? இல்லையே. இதோடு முடிந்ததா? இல்லை. பிறமொழி சிறுகதைகளையும் நாடகமாக்கி ஒளிபரப்பியிருக்கிறார்களே. சமூக நாடகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வரதட்சணை கொடுமை, ஜாதி ஒழிப்பு, குடி, போதை மாத்திரைகளின் தீமைகள், இவை போன்ற சமுதாய பிரச்சனை எல்லோரும் ரசிக்கும் வண்ணம் நாடகங்களை தயாரித்து ஒளிபரப்பி இருக்கிறார்கள். அவினாசி முருகேசன் அவர்கள் எழுதிய மழைக்கால மேகங்கள் என்ற நாடகம், பாலசஞ்சீவி அவர்கள் எழுதிய தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் என்ற கவிதை நாடகம், சுஜாதா அவர்கள் எழுதி டி. கணேசன் அவர்களால் நாடகமாக ஆக்கப்பட்ட ரத்தம் ஒரே நிறம், ஜெயந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை புவியரசு அவர்களால் நாடகமாக ஆக்கப்பட்டது. அந்த நாடகம் இந்த சக்கரங்கள் ஏன் சுழல்வதில்லை. நமது கொங்கு நாட்டு மண் வாசனையை பிரதிபலிக்கும் வண்ணம் அமரர் சண்முக சுந்தரம் அவர்கள் எழுதிய நாகம்மா, சட்டி சுட்டதடா நாவல்களை நாடகமாக்கி ஒளிபரப்பியிருக்கிறார்களே. அமரர் நா. பார்த்தசாரதி அவர்களின் குறிஞ்சி மலர் சேவற்குடியோன் அவர்களால் நாடகமாக வடிக்கப்பட்டது. ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ஒரு ஜனவரியின் ஞாயிற்றுக்கிழமை, இரண்டாவது தாலி ஆகிய சமூக நாடகங்கள், ஆபத்தின் நிறம் நீலம் என்னும் அறிவியல் நாடகம், இவை ஒளிபரப்பப்பட்டன. கே. கணேசன் அவர்கள் எழுதிய காலத்தின் நாவுகள், ஆகாசவேலி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் குயில் பாட்டு புவியரசு அவர்களால் கவிதை வடிக்கப்பட்டது. தாகூர் எழுதிய சித்ரா கமலநாதன் அவர்களால் கவிதை நாடகமாக வழங்கப்பட்டது. தொடர் நாடகங்கள் வரிசையில் மாமன்மார் கதை 21 வாரங்கள் கொங்கு தமிழ் மனம் கமழ பல்வேறு எழுத்தாளர்களால் படைக்கப்பட்டது. அமரர் சுகி சுப்பிரமணியம் அவர்களால் எழுதி இயக்கப்பட்ட தொடர் பால்பாளையம். விமலாரமணி அவர்களால் எழுதப்பட்டவை உறவை தேடிய பறவை, மெழுகு மனங்கள், வசந்த விழா. பிரதிபா ராஜகோபாலன் அவர்களால் எழுதப்பட்டது பழம் காட்சி மரம், சரித்திரம் திரும்புகிறது, டென்ஷன். மேடை நாடகங்களும் வானொலி வடிவமாக ஒளிபரப்பப்பட்டன. ஹெரான் தியேட்டர்ஸ் வழங்கிய திருமலை நாயக்கர் சரித்திர நாடகம், கிரேசி கிரியேஷன்ஸ் படைத்த மாடு மிரண்டான் நகைச்சுவை தொடர் நாடகம், KRS ட்ரூப் வழங்கிய பாலக்காட்டு பக்கத்திலே ஹிஸ் ஹைனஸ் கிருஷ்ணசாமி நகைச்சுவை நாடகங்கள், ஜெய்பிரியா கிரியேஷன்ஸ் அளித்த சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், நிலவை தொடாத அலைகள் சமூக நாடகங்கள். சிறுகதைகள் நாடகமாக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டன. அவை சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய ஜீவனாம்சம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 1/6 என்ற சிறுகதை 2 ஜீவன்கள் என்று நாடகமாக வடிக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டது. புவியரசு அவர்கள் எழுதிய மனிதன், சூசன் அவர்கள் எழுதிய குல்தார் நிவோகா, வான்முகில் அவர்கள் எழுதிய கண்ணாடி. இவைகள் பரீட்சார்த்த நாடகங்கள். பிறமொழி சிறுகதைகள் நாடகமாக வடிக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய மொழியில் ஆண்டன் செக்கோவ் அவர்கள் எழுதிய கரடி, பிரெஞ்சு மொழியில் லூயி பிராண்டல்லோ எழுதிய யுத்தம், இவைகள் பிறமொழி நாடகங்கள். இவை போல இன்னும் எத்தனையோ நாடகங்கள், எல்லாமே பொறுக்கி எடுக்கப்பட்ட முத்துக்கள் போல நேயர்களின் வரவேற்பை பெற்றவை. அத்தனையையும் பட்டியலிட முடியாதபடி நேரம் தடுக்கிறது. ஆகவே அந்த நினைவலைகளிலிருந்து ஒரு சில துளிகளை
இப்பொழுது உங்களுக்கு வழங்குகின்றோம். ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ஆபத்தின் நிறம் நீலம் அறிவியல் நாடகம் நாடக விழாவில் சிறந்த நாடகத்திற்கான பாராட்டை பெற்றது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. சாத்துக்குடி ரத்தம் புயகிற மாதிரி நமது பூமி மனிதர்களை சுழிந்து ரத்தத்தை எடுத்து விடாமல் பாதுகாக்க கம்ப்யூட்டர்கள் இங்கே உண்டு. சேகரித்த ரத்தத்தை உடனடியாக பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்ப்பார்கள். இதுவரையிலும் அந்த பரிசோதனைகள் தோல்விதான். இருந்தாலும் அவர்கள் பூமியின் விண்கலங்கள் இந்த பக்கமாய் வரும் பொழுதெல்லாம் அந்த விண்கலங்களை கீழே இறக்கி அதில் உள்ள மனிதர்களை வரவேற்று அழைத்து போய் 2 நாட்களானதும் ரத்தத்தை பிடிந்து கொள்கிறார்களா? இது மிகவும் கொடுமையான காரியம். விக்ரம், நான் உடனடியாக இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். தப்பிப்போவது அவ்வளவு சுலபமில்லை மோனிகா. நாம் பயணம் செய்த விண்கலம் இந்த நிமிஷம் எங்கே இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் அதை நம்மால் இயக்க முடியாது. இங்கு எல்லாமே அவர்களுடைய கம்ப்யூட்டர்களின் கட்டளைப்படிதான் நடக்கின்றன. நீங்கள் 3 பேரும் தப்பிக்க என்னால் ஒரு வகையில் உதவி செய்ய முடியும். சொல்லுங்கள் நிக்கோலஸ். இந்த சான்ஸ்ரா கிரகத்தின் எல்லா இயக்கங்களுமே கம்ப்யூட்டர்களின் கட்டளைப்படி நடக்கின்றன என்பது உங்களுக்கு தெரிந்த உண்மை. இந்த கம்ப்யூட்டர்கள் எல்லாமே இங்குள்ள விஞ்ஞானிகளின் மூளை திறனில் உருவானது. கம்ப்யூட்டர்களை நிர்மாணிப்பது எனக்கு இருக்கும் திறமையை கண்டு டாஷ்மோரா என்னை இந்த சான்ஸ்ரா கிரகத்தில் விஞ்ஞான குழுவை சேர்த்துக் கொண்டார். அந்த கம்ப்யூட்டர் நிர்வாணிக்கும் திறமை மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நானும் என்றைக்கோ இந்த கிரகத்தில் ரத்தம் சிந்தியிருக்கிறேன். என்னுடைய விண்கலத்தில் வந்த 3 பேர் இந்த ரத்த சோதனைக்காக அநியாயமாய் உயிர் நேர்ந்தவர்கள். இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள். இங்கே வந்து மாட்டிக்கொண்ட பூமிவாசிகள் சில பேரை நான் காப்பாற்ற முயற்சித்து அவர்களுக்காக உதவி இருக்கிறேன். ஆனால் இன்னும் நிக்கோலஸ், நான் உங்களுக்கு உதவ போகும்படி கொஞ்சம் சிக்கலானபடி. நன்றாக கவனியுங்கள். என்னுடைய அதிகார பிரிவில் உள்ள கம்ப்யூட்டர்களின் கணிதரை 320 காலத்திற்கு கட்டப் போகிறேன். கோளாறு நேர்ந்து விட்டதாய் கூறி கம்ப்யூட்டர்களின் அவுட்புட் சர்க்கியூட்டுகளை இயந்து விடாமல் செய்ய போகிறேன். அந்த குறுகிய காலத்திற்குள் நீங்கள் மின்னல் வேகத்தில் செயல்பட வேண்டும். அதோ அந்த ஜன்னல் வழியாக பாருங்கள். தூரத்தில் கடலை ஒட்டினார் போல் ஒரு பாறை தெரிகிறது. அதை நோக்கி வேகமாய் ஓட வேண்டும். அசுர வேகம் வேண்டும். 320 நொடி காலத்தில் அந்த பாறையை சுட்டிவிட வேண்டும். அந்த பாறைக்கு பின்னால் தான் எங்களுடைய விண்கலம் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. 50 நொடி காலத்திற்குள் விண்கலத்தை நாம் எல்லோரும் ஏறிவிட வேண்டும். இந்த கிரகத்து கம்ப்யூட்டர்களின் உதவி இல்லாமல் நம்முடைய விண்கலம் எப்படி இயங்கும் நிக்கோலம்? அதற்கும் வழி இருக்கிறது விக்ரம். சுஜாதா அவர்கள் எழுதி டி கணேசன் அவர்களால் வானொலி வடிவமாக்கப்பட்டது ரத்தம் ஒரே நிறம் நாடகம். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறை கொடுமைகளை நம் கண்முன் நிறுத்தியது இந்த நாடகம். மக்கின்சி, என் நெஞ்சை நீங்கள் காயப்படுத்தி விட்டீர்கள். ஏன், என்ன வயிற்று? எனக்கு எல்லாம் தெரியும். சென்னையில் உங்களுக்கு பிறந்த குழந்தை உட்பட உனக்கு எப்படி தெரியும்? உங்களது கையால் தாண்டவராயனை பார்த்தேன். நமது தோட்டத்தில் வளரும் பருப்பந்தை நீங்கள் தான் என்றேன். மக்கின்சி, இதற்கு மேல் நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. நினைத்து பார்க்கவே நெஞ்சில் பூசுகிறது. என் கதவுகள் அனைத்தும் கலைந்து விட்டது. Don't talk too much. I was Mackenzie. அங்கே பாருங்க, யாரோ கத்தியை வைத்துக் கொண்டு உங்களை நோக்கி வருகிறான். என்ன ஞாபகம் இருக்கா? கடைசியில உன்னை எப்படி புரிச பாத்தியா? என் மூச்சு முழுக்க உன்னை கொள்றதுக்காக நான் சேர்த்தே வச்சிருந்தேன். எந்த பாவம் கொண்ட உயிர் தான் எனக்கு யாரும் கண்டு போடும். அஸ்தி கேமரா அஸ்தி வைத்தி கமான் ஹெல்ப் மீ. ஹேங்கோஸ் ஆன் கொலை செய்ய முயன்றவரை இப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள். சீக்கிரம்.